ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயுமே கிடையாது, நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ரீட்டைலர்ஸை ரீச் பண்ண முடியும். ரீட்டைல் கான்செப்டை இன்னும் நிறைய பேருக்கு உருவாக்கி தர முடியும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ரீட்டைலர்ஸ் ஆல்ரெடி யாரெல்லாம் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அது மேன்மையான விஷயம்தான். ஆனால் நம்ம அடுத்த ஸ்டேஜில் எப்படி போகணும் அப்படின்னா, ஒருத்தர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தால் அவரை பேசிக்காக ஏதோ ஒரு வகையில் கவுன்சிலிங் கொடுத்து அவரை தயார்படுத்துகிற ஒரு முறைமைக்கும் எதிர்காலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஆணிவேராக இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. நீங்கள் எதுக்கும் தேதி போட்டு நேரம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு 10 வருஷத்தில் இது நடக்கலைன்னா எங்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்படித்தான் எல்லா வணிகங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி நகரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வியாபாரத்துக்கு உதவி செய்து அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபார முறை. ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம யாருக்கு என்ன செய்ய போகிறோம், யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்காக இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த வகையில் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் ரொம்ப அவசியமோ, அதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த ரீட்டைல் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ரீட்டைல் நெட்வொர்க்கில் அவங்கள எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பின்னாடி எதிர்காலத்தில் டெவலப் ஆகும். அதில் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதற்கான முறைகள் வந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் அசோசியேஷன் வந்து நிறைய முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. அதில் வந்து அவங்க எக்ஸிபிஷன் நடத்துலேருந்து ஆரம்பித்து புது புது முறைகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டாந்து எப்படி வணிகர்களை ரீட்டைலர்ஸை வந்து ஒரு இடத்துல சேர்த்துறது, அப்புறம் அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டாக எப்படி வச்சுருக்கிறதுங்கிறது முதற்கொண்டு அவங்க ஒரு பெரிய சக்தியாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் தான் மும்பையில் இருக்கிறது வந்து பூனேயில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து சென்னையில் ரொம்ப லேசாக அப்பப்போ ஆரம்பித்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்பிக்கை விட வேண்டியதில்லை. ஸோ எதிர்கால வணிக முறை நமக்கு இப்படி போகும். இப்படி போகிறப்போ இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படிங்கிறதுனுடைய பிரம்மாண்டம் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிற வரைக்கும் தான் அதனுடைய மிகப்பெரிய growth லெவல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். உலகத்தினுடைய 20% தோராயமாக 17.9% பேர் இந்தியர்கள். நாம் பார்க்குற 10 பேரில் 2 பேர் இந்தியர்கள். அப்போது இவ்வளோ பெரிய ஹியூஜ் மார்க்கெட், உலகத்தினுடைய பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட்டில் தான் பாரதத்தில் தான் நம்ம வந்து இந்த வணிகத்துறைக்குள்ளே இருக்கோம். இப்போ 830 கோடி பேர் வந்து உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா 148 கோடி பேர் வந்து இந்தியர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரியும் 99.99% இந்தியாவிலேயே தான் இருக்காங்க. ஸோ சிம்பிள், நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, நம்மக்கிட்ட மெத்தடாலஜி இருக்குது. பட் இதை வியாபாரமாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நமக்கு உபயோகமாகக்கூடிய பேட்டர்னில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுப்போம். தெர்மோடைனமிக்ஸ்னுடைய ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் தான் வியாபாரத்துக்கு அவ்வளோ அற்புதமாக பொருந்தி வரும். இந்த தெர்மோடைனமிக்ஸுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னா, அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதை பற்றி எப்போவுமே ஹேண்டில் பண்ணி துல்லியமாக சொல்லிவிடும். இந்த தெர்மோடைனமிக்ஸில் மட்டும்தான் எதையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது கம்ப்ளீட்டாக. எல்லாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படையான பிரின்சிபலே எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, which cannot be measured cannot be controlled. ஒரு விஷயத்தை உங்களால் அளவிட முடியலைன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் இதை டிரைவ் பண்ணி கொண்டாடுறதுக்குள்ள அவ்வளோ பாடுபட்டு தான் இதை கொண்டாந்தாங்க. இன்றைக்கி அந்த பிரின்சிபல் அவங்க ஒத்துக்கிட்டதுனால மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கான்டூர் கனால்லேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான அணைக்கட்டுகள்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சௌகரியங்களும் இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பித்தது தான். விச் cannot be measured cannot be controlled. ஒரு விஷயத்தை அளவிட முடிந்தால் மட்டுமே அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. அதுபோல் இது அப்படியே எங்கே இன்னொரு துறைக்கு பொருந்தோம் அப்படின்னா நம்ம வியாபாரத்தில் மட்டும்தான். இப்போ எங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த வணிக முறைகளில் நீங்கள் இந்த ஒரு வரியை கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு மெஷரிங் பார்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அந்த மெஷரிங் பார்ட்டுக்குள்ளே கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் என்னென்ன யுக்திகளை வகுத்து இன்னும் பெரிய அளவில் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். அப்போது
கண்ணு முன்னாடி இருக்கிற உலக இப்படி எடுத்துக்கலாம். ஒரு லாஜிக் யோசிச்சு பார்ப்போம். எப்போவுமே வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்கிற அதே வாழ்க்கை தத்துவம் தான் நமக்கு வந்து இன்னொன்னையும் சொல்லிக் கொடுக்குது. செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹூ இஸ் அ மேனேஜர் அப்படின்னு கேட்டால் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், மேனேஜர்னா 4 விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு. ஆனால் ஒரிஜினலாக ஹூ இஸ் அ மேனேஜர் அப்படின்னா, எ மேனேஜர் இஸ் அ பர்சன் ஹூ மேனேஜஸ் அன்மேனேஜபிள் திங்ஸ். இயல்பாக மனிதர்களால் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் மேனேஜர்னு ஒருத்தர் வேணும். எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர் வேண்டாம். அதுக்கு அங்கே வேணுங்கிறது கோஆர்டினேட்டர். கோஆர்டினேட்டருக்கும் மேனேஜருக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுபோல் எ மேனேஜர் இஸ் அ பர்சன் ஹூ மேனேஜஸ் அன்மேனேஜபிள் திங்ஸ். அதுபோல் நம்ம இங்கே செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு விஷயத்தை இந்த மெஷரபிள் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டாந்து ஒரு விஷயத்தை வந்து பெருசாக யோசிச்சு பார்க்குறப்போ செய்வதற்கு அரிய விஷயங்களை செய்பவர்கள் தான் பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இப்போ 830 கோடி பேர் இருக்கிற பாப்புலேஷனில் 148 கோடி பேர் வந்து இந்தியர்களாக இருக்காங்க. இதில் வந்து தமிழகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பகுதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டசபை தொகுதிக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. நம்மளுடைய வியாபார விஸ்தீரணத்தை எடுத்துக்கிட்டோமா, ஒரு சட்டசபை தொகுதிக்குள்ளே உறுதியாக நம்மளுடைய வியாபாரம் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்த்துக்கு நம்ம ரீச் ஆகிறோம், அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எத்தனை ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ஒன்று, ரீட்டைலர்ஸ் மூலமாக அவங்கள ரீச் பண்ணணும். அவங்கள ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ரீட்டைலர்ஸ் குறைவாக இருந்தால் ரீட்டைலரை உருவாக்கணும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, எது வேணாலும் எதிர்காலத்தில் சாத்தியம் இருக்கலாம். ஆனந்த விகடன் குழுமத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து நாணயம் விகடன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நவ் தே ஹவ் ஸ்டாப்ட். ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் பண்ணதுனால இந்த ஃபார்மேட்டை மாற்றிட்டாங்க. அவங்க ஒரு ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன முயற்சி பண்ணாங்க, விச் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். என்ன அப்படின்னா, இந்த கிராஸ் டொமைன் வணிகத்தை ஊக்குவிச்சாங்க. ஒரு கடை ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டிருந்தால் அதே கடையில் வேறு ஒரு விஷயத்தையும் கொண்டாந்து வச்சு விற்பனையை முயற்சி பண்ணுறது என்ன. அப்படி ஆரம்பித்ததில் தான் மெடிக்கல் ஷாப்பில் சிம் கார்டு கிடச்சிது, மளிகை கடையில் மேகி கிடச்சிது. நீங்கள் இந்த கிராஸ் டொமைன் இதில் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயங்கள் என்னென்னா, சிறு வணிகர்களுடைய வாழ்வியல் பேட்டர்னே நமக்கு மாறி போயிடுச்சு. சரி, இப்போ அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரீட்டைல் அப்படிங்கிற ஃபார்மேட்டை அதனுடைய ஆர்கனைஸ்டு ஃபார்மேட்லேயே நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அதுக்கு இன்னொரு டொமைன் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஒரு பிராண்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பிராண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல லோகோ இருக்கணும் இல்லைங்களா. நல்ல லோகோ இருக்கணும், நல்ல பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இருக்கணும், நல்ல மாடல் ஷூட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல ஷூட் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு நல்ல ஷோரூம் இருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல லைட்டிங் இருக்கணும், அப்புறம் நல்ல பேக்கேஜிங் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா தானே பிராண்டு. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் கொஞ்சம் குறையாவே தான் இருக்கும் நம்ம மனசுக்கு இல்லைங்களா. சரி, இருட்டுக்கடை அல்வா பிராண்டா பிராண்ட் இல்லையா? பிராண்டு தான். அப்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசித்த பேட்டர்ன் வேறு, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது வேறு. என்ன அப்படின்னா, அதனுடைய பர்பஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு அது வந்து நிறைய மதிப்பு கூட்டுதல்னு சொல்லுவாங்க. நான் அதை எப்போவுமே அப்படி சொல்கிறதில்ல, நான் நம்பிக்கை ஊட்டுதல்னு தான் பிராண்டை சொல்லுவேன். பிராண்டினுடைய வேலை மதிப்பு கூட்டுதல் இல்லை. மதிப்பு கூட்டாமல் ஒரு பொருளை விற்கவே முடியாது. மதிப்பு இருக்கிறதுனால தான் அந்த பொருள் விற்கும். ஆனால் பிராண்ட் என்ன செய்யும்னா, பிராண்டின் மூலமாக செய்வது வந்து நம்பிக்கை ஊட்டுதல். அப்போ இந்த நம்பிக்கை ஊட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த பொருளினுடைய தன்மை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிற இதுக்கும் இருட்டுக்கடை அல்வாக்காரங்க தேர்ந்தெடுத்த மெத்தடாலஜி வந்து விஸ்பரிங் கேம்பெயின், வாய்மொழியாக சொல்லுதல் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் எடுத்துக்கிட்டாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நெல்லையப்பரை சேவிக்கிறதுக்காக கூட்டம் நிற்குதோ இல்லையோ, இருட்டுக்கடை அல்வா முன்னாடி சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரைக்கும் 1 கிலோமீட்டர் கியூ நிற்கிறத நான் இன்றைக்கும் பார்க்குறேன். நான் இப்போ திருநெல்வேலியில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டும் கூட அன்றைக்கி போய் இது கரெக்டாக இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம். அதே பேட்டர்ன் தான், ஒன்றுமே மாறல. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற பார்வை மாறிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அதில் லகுவாகும். அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் மூலமாக நம்ம என்னென்ன முயற்சி செய்து பார்க்குது அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரீட்டைலர் செட்டப் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லா முயற்சிகளையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெல் அண்ட் குட். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கேட்குறேன். என்ன அப்படின்னா, புதிய முயற்சிகள் செய்வதற்காக நிறைய பேர் தயாராக இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி முயற்சிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும்
த ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படிங்கிறதுனுடைய ஃபோக்கஸ் வந்து ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும். நீங்கள் எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய சோப் ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பித்து ஷாம்பு சேஷே வரைக்கும் நீங்கள் எல்லா இடங்களையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, என்னுடைய ப்ராடக்ட் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் அஃபோர்டபுள் யூனிட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க என்னோட கஸ்டமருக்கு போய் சேர்ந்துட்டா அதன் மூலமாக அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸை வேணாலும் நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானமான நம்பிக்கை. கோயம்புத்தூரில் ரெட் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது கண்டுபிடிச்சதுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் என் மூலமாக மட்டுமே பல லட்ச ரூபாய் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கும். ஒரு என்னோட எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அந்த நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே காரணம், ஆட்டோக்கள் வந்து கோலோச்சிட்டு இருந்த இந்த இடத்துல நான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கூப்பிட்டாலும் அந்த டாக்ஸி வரும். அந்த 1.5 கிலோமீட்டருக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு அன்றைக்கி அவன் சொல்லியிருந்தான்னா என் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய இத்தனை லட்சம் வருமானம் அந்த நிறுவனத்துக்கு இல்லை. அதுபோல் விம் பார் உங்களுக்கு தெரியும். விம் பார்னுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் 5 ரூபாய் கிடைக்குது. வெறும் 5 ரூபாய். சோப்பை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கும் 5 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் சோப் கிடைக்குது. அப்போது இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த சொஃபிஸ்டிகேஷன் இல்லையா? நான் தயாரித்தா 50 ரூபாய்க்கு தான் தயாரிப்பேன். என்னுடைய தரம் வந்து அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் எல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சுலபமாக சொல்லியிருக்கலாமே, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேரடைம் இல்லாத வியாபாரிகள் அவங்களுக்கு சிந்திக்கும் முறையில் எந்த சிறையும் கிடையாது. அதுபோல் நம்மளுடைய எஃபர்ட்டில் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் ரீட்டைல் யூனிட்டாக இருக்கலாம். நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, நம்மளுடைய நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போகிற இடங்களெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்குள்ளேயே அந்த வழக்கம் இருக்குது. ஸ்மாலஸ்ட் யூனிட் அவங்க ஒரு இது கேட்டாலும் உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அவனுக்கு பேசிக்காக நம்ம பொருளை கொடுத்தா தானே அவன் வியாபாரம் பண்ணுவான். அப்படி வியாபாரம் பண்ணால் தானே இந்த வியாபாரத்தினுடைய சுவை அவனுக்கு கிடைக்கும். அந்த சுவை கிடைத்தால் தானே அவன் போய் ஒரு இன்னொரு 4 கஸ்டமருக்கு போய் ரீச் பண்ண முடியுங்கிற அந்த அடிப்படை சிந்தனையை நம்ம ஒரு பொது சிந்தனையாக இங்கே வாங்கி அதை நம்ம நல்லா ஊதி ஊதி பெருசு பண்ணிக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வைக்கிங் வந்து 50 வருடங்கள் கடினமான பாதை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான பாதையை தாங்கி, அது வந்து இந்த சஸ்பென்ஷன் இருக்கும் காரில் என்றைக்குமே. மேலே உட்காந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியாது, கார் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்காக அந்த காரில் வந்து ரோடு ரஃபாக இல்லாமல் கீழே வந்து அவ்வளோ ஸ்மூத்தான ரோடாக இருக்குது இல்லை. ரோடு எல்லா ரஃப்னஸோடையும் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாங்கி நமக்கு ஸ்மூத் ஜெர்னியை கொடுக்கறதுக்கு கீழே இருக்கிற சஸ்பென்ஷன் தான் காரணம். அதுபோல் மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, கான்ஸ்டன்ட் சப்ளை, டைம்லி ப்ரிப்பரேஷன், எல்லாம் பிளானிங், இத்தனையும் வைக்கிங் தாண்டி அப்புறம் மார்க்கெட்டில் வரக்கூடிய காம்படிட்டர்ஸ்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவங்களுடைய பர்ஸ்டிங் உள்ளே வந்து ஆட்டத்தை இப்போ என்னென்னவோ மாதிரி இது பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி 50 வருடங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்மூத் ஜேர்னியில் வருது அப்படின்னா எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் வைக்கிங்கினுடைய கீழே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அத்தனையும் தாங்கி கொண்டாந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோடையும் சேர்ந்து வளர்ந்து ப்ராடக்டினுடைய குவாலிட்டி கொடுத்து, குவான்டிட்டி கொடுத்து, டைம்லி டெலிவரி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டாந்து இப்போ இந்த ஸ்டேஜில் அக்யூமுலேட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, அதுக்கு தான் மார்க்கெட் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம். உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். மார்க்கெட் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லா பொருள்களும் இருக்குது, எல்லா சிஸ்டமும் இருக்குது. அதை நம்ம ஆக்சலரேட் பண்ணணும், இருக்கிறது மேலும் சுத்த வைக்கணும். எப்படி செய்யலாம், அதற்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடு நான் இந்த செஷனை முடிச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் மதியம் வந்து வைக்கிங் மேப் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றின டீட்டெயிலாக விஷுவலாகவே பார்க்கலாம். நம்ம அந்த செய்திகள் தான் எங்களுடைய விஷயங்களாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுனுடைய அடிப்படையான விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே அடுத்த செஷன், இப்போது லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த செஷன் வந்து தொடர்ந்து அப்படியே நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். எங்களுடைய செஷன் வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அடுத்தது. அப்புறம் நிறைய உங்களுக்கான சுவாரஸ்யமான நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது.
அடுத்தடுத்த ஸ்டேஜில் எல்லாமே சந்திப்போம் நம்ம. நன்றி. For your valuable speech. I request everyone to enjoy your lunch and assemble back in the hall exactly at